ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ கட் ஆஃப். ஓகேங்களா, ஸ்டெனோ டைபிஸ்ட் கட் ஆஃப் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ போன தடவை எப்படி கிடச்சி 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத வச்சு நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அனலைஸ் என்ன பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ தான் அதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறோம். ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் இயர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுது. ஓகே, சரி, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டுக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா, சரி, ரைட்டு. இந்த டைப்பிஸ்ட், அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கட் ஆஃப் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் குரூப் 4க்கு படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ அப்கமிங் குரூப் 2A அதுக்கான பெஸ்ட் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஈஸி ஒன்லைனராக ஸ்கூல் புக் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனராக கொஷின் வித் ஆன்சராக ஈஸியாக படிக்கிறதுக்கு நம்ம படிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, தமிழ் ஓல்டு புக், நியூ புக்கு, ஜிஎஸ் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் சப்ஜெக்ட் புக்ஸாக வரும். 4 புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 2400 புக்கு 2050 கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆஃபர் முடிக்காட்டி இந்த புக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா, புக்ஸ் வந்து வீட்டுக்கே வந்துடும். அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு ஷெட்யூல் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 350. ஓகேங்களா, ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஸ்டெனோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டெனோ போத் ஹையர். ஓகேங்களா, ஸ்டெனோவை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வந்து முடித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 950 to 1000 தான். ஓகேங்களா, 1000 கிடையாது, இந்த 950 தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்டெனோ ஹையர் போத் ஹையர் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 950 தான் என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500ன்னு வச்சுக்கோங்க. அதில் போத் ஹையர் முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 கிட்ட தான் இருக்கிறாங்க. 1000 பேரே இல்லை அப்படிங்கிறது தான் தகவல். ஒரு 950 ரேஞ்சு தான், 1000 பேருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 to 5000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் முடித்தவங்க தான் மீதி எல்லாமே. ஓகேங்களா, ஒரு 3000 பேருக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் முடித்தவங்க தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி 2 லோயர் முடித்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஓகேங்களா, இப்போ ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 போஸ்ட் இப்போ இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு போட்டி போடுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 பேர் தான் போட்டி போட போகிறாங்க. ஓகேங்களா, 4500 பேர் தான் டோட்டல் ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ 10 சீட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மெத்தடில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, சரி, ரைட். இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து போத் ஹையர். ஓகேங்களா, போத் ஹையர் வந்து ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கில் தான் போன தடவை கிடச்சிருக்குது. ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 119.5. ஓகேவா, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 122.5, அதாவது கடைசி மார்க்கு. புரியுதுங்களா, ஸோ கட் ஆஃப்னு பார்க்கும்போது போத் ஹையருக்கு. ஓகேவா, ஸ்டெனோவை பொறுத்தவரையிலும் போத் ஹையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் முடிஞ்சிருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 119.5 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்குது. எம்பிசிக்கு வந்து 122.5 மார்க், இது வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு எடுத்தவங்க கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 144 முடிஞ்சிருக்குது. புரியுதுங்களா, எஸ்சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166, ஏன்னா சீட்டு கம்மிங்கிறதுனால 166.5 முடிஞ்சிருக்குது. அதே எஸ்டிக்கு வந்து 116 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்க்கு வந்து 127.5 முடிஞ்சிருக்குது. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142.5 முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, அதாவது பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 79, 200க்கு 79 எடுத்திருந்தாவே கிடச்சிச்சு. லாஸ்ட் மார்க்கா 79 எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்குது. இப்போ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 81 மார்க், 200க்கு 81 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்குது. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 96 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதாவது கொஸ்டின் ரைட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 111 கொஸ்டின் சரியாக போட்டவங்களுக்கு கிடச்சிருக்குது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 77 கொஸ்டின்ஸ் சரியாக போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடச்சிருக்குது.
பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 85 கொஸ்டின் ரைட்டா இருந்தவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதேமாதிரி ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 95 கொஸ்டின் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடச்சிருக்குது. ரைட்டுங்களா? கடைசியான கட் ஆஃப் இந்த மாதிரி தான் வந்திருக்குது போத் ஹையர் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ போத் ஹையர் இருக்கிறவங்க பாருங்கள், இதுதான் ரேஞ்சு. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 400 இருக்குதா, ஒரு 100 மார்க் வந்தாவே கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? இல்லைன்னே சொல்லவே முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 வேகன்சிஸ் போன தடவை இருந்துச்சு, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கட் ஆஃபாக வந்திருக்குது. இந்த 400க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, அதாவது 100 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக 200க்கு அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் போத் ஹையர் இருக்கிறவங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹையர் 1 லோயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரு ஒரு லோயர் இருக்கிறவங்க, ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரு ஒரு லோயர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் எதில் முடிஞ்சிருக்குது அப்படின்னா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 235 எடுத்தால் 35.5 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது 300க்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 300 கொஸ்டினுக்கு 300 மார்க்குக்கு. ஓகேவா? ஒரு ஹையரு ஒரு லோயரு ஷார்ட் ஹேண்டில் ஒரு ஹையர் ஒரு லோயர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 235.5 முடிஞ்சிருக்குது. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 225 300க்கு இருக்கும்போது கிடச்சிருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 193.5 கிடச்சிருக்குது. எஸ்சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 130.5 மார்க்ஸில் கிடச்சிருக்குது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 142.5 மார்க்கில் கிடச்சிருக்குது. அதேமாதிரி பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு 104 மார்க்ஸில் என்ன பண்ணிருக்குது, கிடச்சிருக்குது. ரைட்டுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 கன்வெர்ட் பண்ணும்போது பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு பாருங்கள், 200க்கு 157 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கிடச்சிருக்குது. ரைட்டா? அதேமாரி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின். ஓகேங்களா? 200க்கு 150 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கிடச்சிருக்குது. அதேமாதிரி எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 129 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கிடச்சிருக்குது. அதேமாதிரி எஸ்சி ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 187 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 200க்கு 187 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கிடச்சிருக்குது. ரைட்டா? அதேமாதிரி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95 கொஸ்டின், 200க்கு 95 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கிடச்சிருக்குது. பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு 69 கொஸ்டின் சரியாக எழுதிருந்தாவே கரெக்டாக கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னுடைய கன்க்ளூஷனு 2024 ஸ்டெனோ ஓகேங்களா பொறுத்தவரையிலும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர், ஓகேங்களா, போத் ஹையராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருங்க. ஓகேவா? பிசியாக இருங்க, எம்பிசியாக இருங்க, டிஎன்சியாக இருங்க, எஸ்சியாக இருங்க, எஸ்சிஏவாக இருங்க, எஸ்டியாக இருங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மாக இருங்க அண்டு ஓசியாக இருங்க. ஓகேங்களா? இதை யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 மார்க்குங்கிறது பாஸு, 60 கொஸ்டின் அப்படிங்கிறது பாஸு, 90 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ், 300க்கு 90 பாஸு, 200க்கு 60 பாஸு. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு ஓகேவா ஒரு 100 கொஸ்டின் போட்டுருக்கிறீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது போத் ஹையரை பொறுத்தவரையிலும். புரியுதுங்களா? போத் ஹையரை பொறுத்தவரையிலும் ஒரு 100 மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னாவே, இப்போ 400 வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படிங்குள்ள ஒரு 10 சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 போட்டிருக்கிறீங்க. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் போத் ஹையர். ஓகேவா? போத் ஹையர். ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்டருக்குலாம் கிடச்சிருக்குது. புரியுதுங்களா? பார்டருக்குலாம் என்ன பண்ணியிருக்குன்னா கிடச்சிருக்குது. ஓகே, இந்த தடவையும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான், சேஃப் சோன் தான் இது. புரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையருக்கு நான் சொல்கிற கட் ஆஃப். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹையர் 1 லோயர் படித்தவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வேகன்சிஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? 400 வேகன்சிஸ் தான் இருக்குது. போன தடவை 1000க்கு 157 வந்துருக்குது. இந்த தடவை கண்டிப்பாக குறைஞ்சபட்சமாக 160வது இருக்கணும் 1 ஹையர் 1 லோயர். இது வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை எம்பிசிக்கு வந்து 150 முடிஞ்சிருக்குது 1000 வேகன்சிஸ்க்கு. இப்போ இருக்கிறது 400. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 155 1 லோயர் 1 ஹையர். போத் ஹையர் இருக்கிறவங்க நான் வந்து ஒரு 110 இருந்தாவே போதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? எல்லா கம்யூனிட்டிலையுமே. ஓகே, அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 129 முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை கண்டிப்பாக ஒரு 135 1 ஹையர் 1 லோயர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135ஆவது இருக்கணும் 1 ஷார்ட் ஹேண்டு. புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையே வந்து பார்த்தீங்கன்னா 87 முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ 87 கிடச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி கம்மியாக இருக்கிறதுல ஒரு 100ஆவது கண்டிப்பாக தேவைப்படும். 1 ஹையர் 1 லோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100ஆவது தேவைப்படும். ஓகேங்களா? எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 95 முடிஞ்சிருக்குது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 105 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 1 ஹையர் 1 லோயருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
ஓகேங்களா. அடுத்து பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம்முக்கு வந்து லாஸ்ட் டைம் 1000 69ல் முடிஞ்சிருக்குது. ரைட்டுங்களா. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90யாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 90 ப்ளஸ் எடுத்துக்கிட்டு 1 ஹையர் 1 லோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹையர் 1 லோயருக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முன்ன சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையருக்கு நான் சொன்னேன். ஓகேவா. போத் ஹையருங்கிறது ஒரு 110 ப்ளஸ் இருக்கிறவங்க எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். 1 ஹையர் 1 லோயர் இருக்கிறவங்க இதை அப்படியே பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி வைஸில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேக்கன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நான் அதுக்கான கட் ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான மார்க்ஸ் என்ன ஸ்டெனோவில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.